அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அண்ட் குட் ஈவினிங். இன்ஸ்பைரிங் டாக் சீரிஸ் கனவு மெய்ப்பட 77வது எபிசோடிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். தொடர்ந்து இதே ஸ்பேஸில் 76 இன்ஸ்பைரிங் மனிதர்களை இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். அவங்க கொடுத்த இன்புட்ஸ் பர்சனலாக எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அது வாழ்க்கையில் இன்ஃபர்மேஷனாக போய் சேர்ந்துருக்கு, நல்ல இன்புட்டாக இருந்திருக்கு. இன்றைக்கி பர்டிகுலராக இந்த எபிசோடில் 77th எபிசோடில் விமன்ஸ் டே ஸ்பெஷலாக நம்ம சந்திக்க இருக்கவங்க ஒரு மோஸ்ட் இன்ஸ்பைரிங் விமன் அப்படின்னு சொல்லலாம். மேடம் லதா பாண்டியராஜன் அவர்களை தான் நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். 360 டிகிரி ஒரு லைஃப்பில் ஒரு விமன் சக்ஸஸ் பண்ண முடியும்னா அது சிறந்த உதாரணம் தான். அவங்க இந்த ஸ்பேஸில் இனோவேட்டிவ்க்காக வந்ததுக்கு அவங்கள நான் வருக வருகின்ற வரவேற்கிறேன். வணக்கம் மேடம். வணக்கம் வெங்கடேஷ், ரொம்ப சந்தோஷம் மேடம். இன்றைக்கி ஒரு லதா பாண்டியராஜன் அப்படிங்கிறது ஒரு நல்ல பாப்புலர் நேம். இன்றைக்கி எல்லாருக்கும் பிஸ்னஸ் சர்க்கிளில் தெரியும். ரெண்டாவது பொலிட்டிக்கலாகவும் கொஞ்சம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய பேசிக் எஜுகேஷன், உங்களுடைய எந்த ஊரை சார்ந்தவங்கிறது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேடம். முதல்ல எல்லாருக்கும் விமென்ஸ் டே, ஹாப்பி விமென்ஸ் டே. ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த சீரீஸ் விமென்ஸ் டே ஸ்பெஷல் சீரீஸாக நீங்கள் சொன்னீங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இது இத்தனை எபிசோட்ஸ் நீங்கள் பண்ணி இத்தனை பேரை நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. அதற்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி மேடம். நான் கோ-ஃபவுண்டர் ஆஃப் த மாஃபா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். மாஃபான்ற ஆர்கனைசேஷன் 1992 ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய பேக்ரவுண்டுன்னு பார்த்தோம்னா, நான் என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி, நாலுமாவடின்ற ஒரு கிராமம் திருநெல்வேலி. இதில் அங்கே அப்பா திருநெல்வேலியில் இருந்தாங்க. ஆனால் நாங்கள்லாம் திருநெல்வேலியில் வளரல. ஏன்னா அப்பா ரயில்வேஸில் வேலை பார்த்தாங்க. அதனால் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாபு. அதனால் முதல் 10 வருஷம் நான் சென்னையில் படித்தேன். நான் பாட்டிக்கிட்ட இருந்து படித்தேன். பாட்டி, தாத்தா, அதனால் ஒரு கூட்டு குடும்பம், ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்து படித்தேன். அதனாலேயே பல விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். சின்னதுலேயே ஐ திங்க் த வேல்யூ சிஸ்டமுடைய ஃபவுண்டேஷன் ஆனஸ்ட்லி அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டமில் நிஜமாகவே யூ கேன் கெட். ஸோ அடுத்தது அப்பா அதுக்கப்புறம், ஏன்னா அப்பா சின்ன சின்ன ஊரில் முதல்ல இருந்தாங்க. அப்பா ஆந்திராவில் இருந்தாங்க, அந்த மாதிரி அங்கே ரயில்வேஸில் இருந்தாங்க. அப்பாவும் ரொம்ப செல்ஃப் மேட், தானாக படித்து கிராமத்துலேருந்து ஃபஸ்ட் இன்ஜினியராக ஆகி படித்து பாம்பேயில் இருந்து ஏஎம்ஐ தானாக படித்து அதுக்கப்புறம் ரயில்வேஸில் சேர்ந்தாங்க. அதனால் முதல்ல சின்ன சின்ன ஊர்களில் இருக்கும்போது அதனால் நாங்கள் பாட்டி தாத்தா கூட இருந்து படித்தோம், நானும் அண்ணனும். அப்புறம் அப்பா கல்கட்டாவுக்கு அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அப்போ தான் கரெக்டாக நான் 10th முடித்தேன். அதனால் கல்கட்டா போனேன். அப்போ போய் அங்கே கேந்திரிய வித்யாலயாவில் படித்தேன். அதுக்கப்புறம் நாக்பூருக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே 2 இயர்ஸ் முடிச்சுட்டு இங்கே நாக்பூரில் படித்தேன். ஸோ இன் அ சென்ஸ் லைக் நான் சென்னை, கல்கட்டா, நாக்பூர் இப்படி படித்ததுனால எனக்கு பல நேரங்களில் நான் யோசிப்பேன், இது இந்த மாதிரி படிக்கும்போது பல விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். அடாப்டபிலிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் குயிக்காக உங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும். ஸோ படிச்சுட்டு நான் சிஏ படித்தேன். நான் பிகாம் படித்தேன் இதில் நாக்பூரில். அப்போ அந்த என்ட்ரன்ஸ் அந்த சிஸ்டம் இருந்தது. நான் 22 இயர்ஸில் சிஏ ஆகிட்டேன். நான் படித்து நான் 1 இயர் பிகாம் முடித்து அடுத்த வருஷமே சிஏவும் முடிச்சிட்டேன். அந்த டைமில் முதல்ல நாக்பூரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாண்டியராஜன் சாரை அப்போ தான் சந்தித்தேன். நாங்கள் அப்பா கல்கட்டாவில் இருக்கும்போது ஒரு காமன் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க மூலமாக தான் சந்தித்தோம். நாங்கள் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் நான் 1 இயரில் நாங்கள் கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நான் கல்கட்டா போனேன். கல்கட்டானா சார் பாண்டியராஜன் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, பிரிட்டிஷ் ஆக்சிஜன்ற கம்பெனியில். நான் கல்கட்டாவில் போய் டிலாய்ட்டில் சேர்ந்தேன். டிலாய்ட்டில் சேர்ந்து ஒரு 1.5 வருஷம் அங்கே வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் சென்னை. ஓகே. இது இன்ஸ்பைரிங்காக இருக்குது மேடம். ஏன்னா ஜென்ரலாக எக்ஸ்போஷர் அந்த யங் ஏஜில் கிடைக்கிறது தான் இன்றைக்கி எல்லாருக்குமே ப்ராப்ளமாக இருக்குது. அதுவும் இப்போ இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ட்ராவல் தான் உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷர் இருக்குது. ரெண்டாவது பிகாம் சிஏ 22 வயசு அப்படிங்கிறது அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்போது. ஏன்னா இப்போ இன்றைக்கி சிஏங்கிறது ஒரு காமன் ஆகிடுச்சு. ரெண்டாவது அது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே ஒரு பெரிய அக்காம்ப்ளிஷ்மெண்ட் மாதிரி சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ டிலாய்ட்டில் இருந்துட்டு நீங்கள் இந்த அப்புறம் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிறது எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு? யாராவது இன்ஸ்பயர் பண்ணாங்களா? இல்லை சடனாக ஒன் டே நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, எனக்கு ஒரு ஐடியா இருந்தது, பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு வந்தீங்களா மேடம்? நான் சொன்ன மாதிரி அப்போ கேர்ள்ஸ் ரொம்ப அதுவும் சிஏலாம் படிக்கிறது கிடையாது. அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது எங்கள் பேரண்ட்ஸ். அப்பா அம்மா 2 பேருமே நல்லா படிக்கணுன்ற ஒரு இதில் இருந்தாங்க. அப்புறம் கல்கட்டாவில் டிலாய்ட்டில் வேலை பார்க்கும்போது நாங்கள் 2 பேருமே யோசித்தோம், லைக் சொந்தத்தில் ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்தது. பட் சொந்தத்தில் ஆரம்பிக்கணும்னா கல்கட்டாவில் இருந்து ஆரம்பிக்கக்கூடாது, நம்ம சென்னைக்கு போயிடணும், எப்படியாவது நம்ம ரூட்ஸில் நம்ம இதில் ஆரம்பிக்கணும் ஏதாவது சொந்தத்தில் அப்படின்றதுனால தான் நாங்கள் சென்னைக்கு மாறி வந்தோம். முதல்ல மாறி நான் டிலாய்ட்லேயே வேலை பார்த்தேன். அவங்க மிஸ்டர் வி கிருஷ்ணமூர்த்தி, அப்போ சேல் சேர்மனாக இருந்தவர்,
அவர் வந்து குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சிருந்தாரு. ஸோ அதில வேலை பார்த்தாங்க பண்றேன் சார். ஸோ 2 பேரும் மாறி வந்துட்டு ஒரு 1 இயர் எடுத்து யோசிச்சு, ஓகே. அப்புறம் தான் வந்து 92ல மாஃபான்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா, நீங்க அது மனிதவள மேம்பாட்டு நிறுவனம். நிறுவனம். அப்ப வந்து ஹெச்ஆர்ன்ற வார்த்தை கூட வார்த்தை கிடையாது. கிடையாது. பட் 2, 3 ட்ரிகர் இன்சிடென்ட்ஸ் இருந்தது. அந்த ஓகே. டைம்ல வந்து நாங்க இப்படி அப்ராட் போயிருக்கும்போது, சிங்கப்பூர்ல கொஞ்ச நாள் இருந்தோம். யுஎஸ் போயிருந்தோம். அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாஃபிங் இண்டஸ்ட்ரி, ரெக்ரூட்மென்ட் இண்டஸ்ட்ரின்றது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அங்க இருந்தது. வேறஸ் லைக் இந்தியால வந்து ரொம்ப சின்னதா இந்த அப்ப வந்து மாம் அண்ட் பாப் ஷோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன இடங்கள்ல லோக்கலா இருக்கும். பட் ஒரு பரந்த நேஷனல் லெவல்ல கிடையாது. ஸோ அது ஒரு இது. இன்னொன்னு வந்து ஒரு ட்ரிகர் இன்சிடென்ட் வந்து அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா 92ல ஆந்திரால வந்து ரவா ஆயில் ஃபீல்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அங்க ஓகே. வந்து ராஜமந்திரி பக்கத்துல. அந்த ஆயில் ஃபீல்ட்ஸ் வந்து இட் வாஸ் ஆன் ஃபயர். அந்த எண்ணெய் கிடங்கு கம்ப்ளீட்டா எரிஞ்சிட்டு இருந்தது. அண்ட் தே வாண்டட் பீப்பிள் டு குவென்ச் தட் ஃபயர். அது பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் டெண்டரா விட்டிருந்தாங்க. அண்ட் கடைசில இந்தியன் கம்பெனி யாருமே அத எடுக்கல. தே வாண்டட் மேன் பவர் டு குவென்ச் தட் ஃபயர். கடைசில ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனி வந்து அந்த டெண்டர் எடுத்து, அது ஒரு 30 டேஸ்ல இந்தியன் என்ஜினியர்ஸ் எங்கெங்கெல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க, அவங்கள கொண்டு வந்து வச்சு 1 மந்த்ல அண்ட் 1 மந்த்ல தே ஏர்ன்ட் $1 மில்லியன் அப்ப. ஓகே. அண்ட் தட் வாஸ் அண்ட் அப்ப இருந்த ஹெச்ஆர் கம்பெனி த்ரூ அவுட் த இயர் தே டிட்ன்ட் ஏர்ன் தட் மனி. ஸோ அப்பதான் நாங்களும் யோசித்தோம், தெர் இஸ் அ கேப் சம்வேர். அண்ட் இந்த மாதிரி லைக் அந்த மேன் பவர் ரிசோர்ஸஸ் அந்த ஃபீல்டில் வந்து ஐ திங்க் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்கோப் அண்ட் நிறைய வேல்யூ ஆட் பண்ண முடியும் அப்படின்னு யோசித்து தான் வந்து மாஃபா அப்படின்ற கம்பெனி வந்து 15th of August 1992 நாங்கள் 2 பேரும் ஆரம்பித்தோம். சின்னதாக 60,000 rupees எங்ககிட்ட இருந்த சேவிங்ஸை போட்டு அதை ஆரம்பித்தோம். அப்போ பெரிய பயனியர் ஐடியா தான் மேடம். பிகாஸ் என்ன காரணம் அப்படின்னா, நீங்க சொன்ன மாரி ஆஸ்திரேலியாலேருந்து ஒருத்தன் வந்து நம்ம மேன் பவரை யூஸ் பண்ணி, இங்கேயே சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டாக அது ஒரு கேப் தான். பெரிய கேப் தான். அதுவும் இந்தியா மாரி கண்ட்ரிக்கு வந்து இன்றைக்கி பாப்புலேஷன் இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். எஜுகேஷன் வேல்யூ சிஸ்டம் இப்போ ரொம்ப எல்லாரும் சொல்லக்கூடியது வந்து ஸ்கூல் எஜுகேஷன் நம்ம தான் இன்னும் ஸ்டில் ஸ்ட்ராங். பேசிக் எஜுகேஷன். அப்படி இருக்கும்போது அந்த ஹெச்ஆர் ஏரியாவில் வந்து ஒரு பெரிய கிரே ஏரியா தான் இருந்தது. பட் இன்றைக்கி வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணது வந்து டெஃபினட்டாக ஒரு பயனியராக நீங்கள் பண்ணியிருந்தீங்க. அந்த ப்ராசஸ் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததா? இது அக்செப்டன்ஸ் எப்படி இருந்தது மேடம் அப்போ 92ல ஸ்டார்ட் பண்ணப்போ? இந்த கேப்பை நாங்கள் பார்த்தது வந்து நல்ல விஷயம். நான் எப்போவுமே சொல்வேன், ஆண்டர்ப்ரூனர்ஸ் வந்து இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு பி அவேர். என்ன நடக்குது சிஸ்டமில், இஃப் வி கேன் ஐடென்டிஃபை அந்த ஐடியா. நீங்கள் எல்லாரும் சொல்கிறோம் லைக் எவ்ரி ஒன் இஸ் சேசிங் ஐடியாஸ், குட் ஐடியாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஐடியா ஐடியா வந்தது. அப்புறம் இனிஷியல் செட்டிங் அப் எல்லாம் தட் அக்செப்டன்ஸ் நிறைய இருந்தது. பட் த ப்ராசஸ் வந்து சேலஞ்சிங்காக தான் இருந்தது. லைக் ஃபார் எவ்ரி ஆண்டர்ப்ரூனர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தொழில் தொடங்கும் போது டிப்பிக்கல் ப்ராப்ளம் வந்து ஃபண்ட்ஸு. இன்னும் கூட நான் பல மேடைகளில் இதை பற்றி பேசியிருக்கேன். லைக் நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அதனால் நான் நல்ல பிஸ்னஸ் பிளான்லாம் போட்டு எங்களுக்கு வந்து ஒரு 1 lakh ஃபஸ்ட்டு ஓவர் டிராஃப்ட் தேவை இருந்தது டு ரன் தி ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஒரு நேஷ்னலைஸ்ட் பேங்க் மேனேஜர்கிட்ட போய் அந்த பிஸ்னஸ் பிளான்லாம் காட்டினேன். எல்லாம் வந்து 3 years ப்ரொஜெக்ஷன்லாம் நீட்டாக காட்டிட்டு எனக்கு 1 lakh ஓவர் டிராஃப்ட் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் எல்லாம் வந்து நீட்டாக பார்த்துட்டு ரொம்ப பொறுமையாக அப்படி கேட்டார், நீங்கள் என்ன கம்பெனி நடத்த போகிறீங்க அப்படின்னு கேட்டார். நான் ஹெச்ஆர் கம்பெனி சார் அப்படின்னேன். அவருக்கு ஹெச்ஆர் கம்பெனிலாம் புரியல. உடனே ரொம்ப நிதானமாக சொன்னார், இங்கே டேண்டன் கமிட்டி ரிப்போர்ட் படிங்க, 2 காளமாடு வாங்கினா கூட லோன் கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஹெச்ஆர் கம்பெனிக்கெலாம் கொடுக்க முடியாதுங்க, உங்கள் ஆட்கள் ஓடி போயிட்டா அப்புறம் எங்கே கொலாட்ரல் இருக்குது அப்படின்னு கேட்டார். பட் ஸோ நான் ஆனால் இதே பேங்க் வந்து எங்கள் மாஃபாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க 8 வருஷத்தில் 2000ல், கிவிங் அஸ் த ஹையஸ்ட் ப்ரீமியம் தட் வே. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். பட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வந்து க்ரௌட் சோர்சிங் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து அந்த வார்த்தை அப்போ கிடையாது. பட் வாட் வி டிட் வாஸ் க்ரௌட் சோர்சிங். நிறைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்கிட்ட வந்து பணம் வாங்கி இக்விட்டியாக அதை போட்டு நாங்கள் ரேன் தி ஆப்ரேஷன்ஸ் அப்போ. ஸோ அதனால் வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் டு ஆல் ஸோ மெனி பீப்புள் அந்த நேரத்தில். ஏன்னா அந்த நேரம் ஒரு 5,000 10,000 1 lakh 2 lakh கூட பெரிய விஷயம் எங்களுக்கு. அவங்கவுங்க சேவிங்ஸ்லேருந்து அதை கொடுத்து எங்களை நம்பி கொடுத்து அதை வந்து அதில் வச்சு தான் நாங்கள் பண்ணோம். த கிரேட்டஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் ஆல் ஆஃப் தெம் காட் குட் ரிட்டர்ன்ஸ். எக்ஸிட் ஆகும்போது அது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு. டெஃபினட்டாக மேடம். இன்றைக்கி வந்து பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் வெஞ்சர் கேபிட்டல், இன்வெஸ்ட்மெண்ட், ஈக்விட்டி. பட் அதை வந்து அன்றைக்கி வந்து நீங்கள் அதாவது ஒரு ஆர்கனைஸ்டு ஃபார்மேட் இல்லாட்டி கூட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட வாங்கிட்டு வென் யூ கிவ் இட் பேக் டெஃபினட்டாக அது வந்து பல மடங்கு அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ரெண்டாவது அந்த டயத்தில் அந்த மணியோட வேல்யூங்கிறது வந்து நமக்கு ரொம்ப பெருசு தான் ஆக்சுவலாக.
அந்த இடத்துல ஆரம்பிச்சு ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்து ரீச் த பினாக்கிள். அதாவது ஒரு பெரிய இந்தியால வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல இவ்வளோ பேர பண்ண முடிஞ்சதுக்கு டீம் ரெக்ரூட் பண்ணிக்கிட்டீங்களா? இல்ல நீங்க வந்து ஹவ் டு யூ அந்த ஆப்பரேஷன்ஸ் எப்படி பண்ணீங்க மேடம் ஆக்சுவலா? இன்னைக்கு கூட அதில அந்த ஏரியால எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. ரெக்ரூட்மெண்ட் கம்பெனின்னு ஆரம்பிச்சு சக்சஸ் பண்ண முடியுமா? அப்படிங்கிறது ஒரு தாட் இருக்கு. அந்த இடத்துல சொன்னீங்கன்னா, அது நெறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு நெனைக்கிறேன் கண்டிப்பா. மேடம். என்ன பொறுத்தவரைக்கும் டீம் ரொம்ப முக்கியம். தட் வே. ஓகே லீடர்ஷிப்ன்றது வந்து கிரியேட்டிங் அ குட் டீம். ஏன்னா நம்மளால எல்லாம் பண்ண பண்ண முடியாது. முடியாது. ஸோ அன்லெஸ் வி டெலிகேட் டு அ குட் டீம் நம்மள வந்து பிஸ்னஸை வந்து வளர்த்தெடுக்க முடியாது. பல நேரங்கள்ல ஆண்டர்ப்ரூனர்ஸ் நான் பார்த்துருக்கேன். லைக் 3, 4 வருஷம் நல்ல growth இருக்கும். அதுக்கப்புறம் வந்து growth அப்படியே ஸ்டண்ட் ஆயிரும். அப்படியே நின்னுரும். அதுக்கு காரணம் என்னன்னா, தே வோன்ட் லெட் கோ. எல்லாமே வந்து நம்மளே பண்ணணும்னு யோசித்தோம்னா growth-ஏ இருக்காது. ஸோ அதனால புட்டிங் அ குட் டீம் டுகெதர் வந்து ரொம்ப முக்கியம். அதுலயும் அந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, எங்களுக்கு பிரசிடென்ஸே இல்ல. எங்க இண்டஸ்ட்ரியில நாங்க தான் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட. நியூ பயனியர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி. அதனால இப்ப நீங்க ஒரு எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா, நீங்க ஒரு எஃப்எம்சிஜில இன்னொரு ஆள் எடுத்து நீங்க வந்து யூ கேன் பில்ட் ஆன் இட். அதான். அப்போ வந்து எங்களுக்கு அந்த லக்ஸுரி இல்ல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. அதனால எங்களுடைய ஃபர்ஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து தான் எடுத்தோம். அண்ட் டிஃபரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ். ஃப்ரெஷர்ஸ் எடுத்தோம். சிலர் ஒன் லேடி வந்து ஒரு ஆங்கரா இருந்தாங்க. ஆல் இண்டியா ரேடியோல. பட் ஷி ஹேட் வெரி குட் கம்யூனிகேஷன். ஷி வாண்டட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். அவங்கள எடுத்தோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து எடுத்து வி கிரியேட்டட் தட் ஃபர்ஸ்ட் ஓகே. டீம் that way. And the first team really stayed with us. For the reason why it grew so fast ன்னு பார்த்தோம்னா 2 விஷயங்கள். ஒன்று வந்து people whom we had and அடுத்தது வேல்யூ சிஸ்டம். முதல்ல இருந்தே வந்து இன்ஃபேக்ட் 94லேயே வந்து நாங்கள் வந்து அதை க்ளோஸ்லி ஹெல்ட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாற்றணும். ஓகே. ஓகே மெயின்லி பிகாஸ் வி தாட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாற்றும் போது ப்ராப்பராக கவர்னன்ஸ் இருக்கணும். ஓகே 3 மாதத்துக்கு ஒரு தடவை போர்ட் மீட்டிங் போர்டு கொண்டு வந்தோம். அண்ட் ப்ராப்பராக வந்து ஃபைல் பண்ணுறது ஆர்ஓசியில். ஸோ என்ன டேர்ன் ஓவர் என்ன ப்ராஃபிட்ஸ் எல்லா மெம்பர்ஸ்க்கும் தெரியணும், எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் தெரியணும். ஸோ இந்த மாதிரி கவர்னன்ஸ் சிஸ்டம்ஸ் டிரான்ஸ்பரன்சி வந்து ஒரு வேல்யூ சிஸ்டமாக கொண்டு வந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலி ரியலி ஹெல்ப்ட் அஸ் that way. ஸோ பீப்புள் வேல்யூஸ் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஒரு ஃபேமிலியிலேருந்து 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா பண்ணும்போது, ஃபவுண்டர், ஃபவுண்டரா இருக்கும்போது, கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலா வரக்கூடியது. நெறைய பேர் வந்து பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு, இது பண்ண முடியாதுன்ட்டு விட்டுருவாங்க. பட் யூ ஹேவ் பீன் ஆல்வேஸ் காம்ப்ளிமென்டிங். 2 பேருமே பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீல்ட்ல வந்து ஒரு சக்சஸ் பண்ணதுக்கு, எனக்கு தெரிஞ்சு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுடைய ஒன் ஆஃப் த ரீசன் 2 பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இது. அது எப்படி நடந்தது மேடம்? அதுதான் நெறைய பேர இன்ஸ்பயர் பண்ணணும்னு நெனைக்கிறேன் ஆக்சுவலா. நிறைய பேர் கேட்பாங்க எப்படி 24/7 லைக் ஈட்டிங் ஸ்லீப்பிங் ப்ரீதிங் எல்லாமே டுகெதர்ன்ற போது. ஸோ இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் பட் சேலஞ்சிங் ஆல்சோ ஐ மஸ்ட் சே. லைக் ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு இருக்கும்போது நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வரதான் செய்யும், ஈகோஸ் கிளாஷ் ஆக தான் செய்யும். ஆனால் எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஐ திங்க் 2 பேரும் அவருடைய ஸ்ட்ரென்த்து டோட்டலி வாஸ் எக்ஸ்டர்னல். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பார்க்குறது, மார்க்கெட்டிங் பார்க்குறது. அண்ட் மை ஸ்ட்ரென்த் வாஸ் கம்ப்ளீட்லி கார்ப்பரேட் அஃபேர்ஸ் that way. ஸோ ஹெச்ஆர் லீகல் இதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். பட் ரெண்டுக்குமே வந்து ஒரு ப்ராப்பர் பவுண்ட்ரி சிஸ்டம்ஸ். ஓகே ஸோ சில நேரங்களில் ஓகே கொஞ்சம் ஓவர்லேப் ஆகலாம். பட் பை அண்ட் லார்ஜ் நாங்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டோம். லைக் அவர் வந்து சிரிச்சுட்டே பல நேரங்களில் சொல்லுவார், நான் வந்து செக்கை சைன் பண்ணாத ஒரே சிஇஓ நான் தான் அப்படின்னு சொல்லுவார் அவர். அது உண்மைதான். லைக் எனி திங் ரிலேட்டிங் டு மனி அண்ட் ஆல் தட் ஐ வாஸ் ஹேண்ட்லிங். அதனால் அதில் வந்து அவர் இன்டர்ஃபியரே பண்ண மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டானமி பட் அட் த சேம் டைம் கிவிங் ஈச் அதர் தட் ஸ்பேஸ் அண்ட் பட் ஹேவிங் பவுண்ட்ரிஸ் வெரி கிளியர். அப்படி இருந்தால் தான் வந்து அண்ட் ஏன்னா அல்டிமேட் கோல் வாஸ் டு க்ரோ த கம்பெனி. எங்களுக்கு நான் எப்பவுமே சொன்னேன், மாஃபா வந்து எனக்கு வந்து ஒரு செகண்ட் சைல்டு மாதிரி. என்னோட ஃபர்ஸ்ட் சைல்டு சுனிலா 91ல் ஷி வாஸ் பார்ன், 92ல் மாஃபா வாஸ் பார்ன். ஸோ இட் இஸ் லிட்ரலி லைக் பிரிங்கிங் அப் அ சைல்டு ஃபார் அஸ் தட் வே. ஸோ டென்ஷன்ஸ் இருந்தாலும் அல்டிமேட்லி இட் இஸ் த க்ரோத் ஆஃப் த சைல்டுன்றதுனால அங்கே வந்து ஒத்து போகும் எங்களுக்கு. ஸோ தட் ரியலி ஹெல்ப்ட் அஸ். ஆண்டர்ப்ரனர் மேடம், நம்ம வந்து எல்லாமே பொதுவாக வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிஸை தான் பார்த்துட்டே இருப்போம். ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, அவங்க இப்படி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருந்திருக்கும் ஆக்சுவலா. உங்கள் கேஸ்லேயும் அப்படி இருக்கும். இந்த ஃபெயிலியர்ஸ்னு வரும்போது பிகாஸ் நிறைய பேர் வந்து அதை விட்டுட்டு போயிடுவாங்க ஆக்சுவலா. அந்த பர்சீவரன்ஸ் இருக்காது. உங்கள் விஷயத்தில் ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்கள் ட்ராவலில் கண்டிப்பாக வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? பிகாஸ் அதுதான் இன்றைக்கி நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன் மேடம் ஆக்சுவலா. கண்டிப்பாக ஐ திங்க் எந்த பிஸ்னஸ்லேயுமே ஐ திங்க் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். பல நேரங்களில் எங்களுக்கே பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு வெரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது என்னுடைய மைண்டில். 92ல்
நாங்கள் ஆரம்பித்து கொஞ்ச நாளில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நாங்கள் வந்து கல்ஃபுக்கு அனுப்புறதுக்காக எல்லாம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு விசா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அனுப்பியிருந்தோம் தட் வே. அண்ட் டிராஃப்ட்ஸ்மென், டிசைனர்ஸ், இந்த மாதிரி கேட்டகரி பீப்புள். அண்ட் எல்லாம் பண்ணியாச்சு. எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. சிலர் வந்து வேலையை கூட விட்டுட்டாங்க, ஏன்னா they had to go to the Gulf அப்படின்றதுனால. ஏன்னா அப்போ அந்த நேரத்தில் கல்ஃப் was doing well. கரெக்டாக 92 டிசம்பர் 8 பாப்ரி மஸ்ஜித் வந்து அண்ட் எவ்ரி திங் ஃபெல். எல்லா விசாஸும் கேன்சல்டு. ஸோ எங்களுக்கு ரொம்ப கில்ட் வேறு. ஏன்னா சரி 2-3 பேர் வந்து நிஜமாகவே வேலையை வேறு விட்டுட்டாங்க. அண்ட் டிராஃப்ட்ஸ்மென் வேறு, அவங்க ஃபேமிலி வாஸ் டிபெண்டிங் ஆன் தெம். அண்ட் அது ஒரு நைட் மேரிஷ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். தட் பேபி தென் வி சப்போர்ட்டட் தெம் டில் தே காட் த. ஸோ ஒரு 1.5 மாதம் எங்களுக்கே வந்து தூக்கம் இல்லை. அதுக்கப்புறம் தான் ஆஃப்கோர்ஸ் விசாஸ் காட் ரெஸ்டோர்ட் எல்லாம். அதுக்கப்புறம் ஸோ அந்த 1.5 months வி சார்ட் இட். அவங்க வீட்டுக்கு போவோம், அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி இல்லை வந்துடும் அப்படின்ற மாதிரி. ஸோ இனிஷியலி இட் செல்ஃப் முதல்லேருந்தே வந்து candidates or clients, so we never treated them as that. We always treated them as stakeholders, part of the family, growing up and things like that. So I think challenges வரும்போது I think it is also important to take some bit of external counseling help. ஸோ நாங்கள் என்ன சொன்னேன்ல, முதல்லயே கவர்னன்ஸில் we used to have a chairman வந்து வெளியிலேருந்து கொண்டு வந்தோம், அசோக் மல்ஹோத்ரான்னு. he was a very good HR person that way. அவர் கேபிஆரோட ஃபஸ்ட் பாஸ் அவர். ஸோ அதனால் அவரை கொண்டு வந்து, ஸோ எனி டைம் we had some issues, we fell down, we always took his advice. We had a group of advisors. ஸோ பல நேரங்களில் நம்ம வந்து ஆண்டர்ப்ரூனர்ஸ் வந்து நம்ம வந்து தயங்குவோம் இந்த மாதிரி நம்மளுடைய உண்மையான பொசிஷன் சொல்கிறதுக்கு. அப்படி இல்லாமல் ஐ திங்க் இஃப் யூ ஆர் ஏபிள் டு சே தட் அண்ட் கெட் எக்ஸ்டர்னல் ஹெல்ப், அவங்களோட கண்ணோட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் வில் ஹெல்ப் அஸ் அ லாட் இன் தட் டைம். ஏன்னா பல நேரங்களில் நம்ம ஆண்டர்ப்ரூனர்ஸாக இருக்கும்போது ஒரே ஒரு இதில் தான் பார்த்துக்கிட்டே இருப்போம் சில விஷயங்களை. பட் அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு ஐ திங்க் யூ நீட் தட் சப்போர்ட். ஸோ அந்த மாதிரி அது ஒரு இது. அப்புறம் டீம், ஐ திங்க் அந்த நேரம் தான் வென் திங்ஸ் ஆர் நாட் கோயிங் வெல் யூ ஹாவ் டு கீப் த டீம் டுகெதர். அப்போ தான் அவங்கள மோட்டிவேட் பண்ணி கூட இருந்து அப்படி இருந்தோம்னா தென் யூ ஆல்வேஸ் ஃபீல் அது வந்து ஒரு பர்டன் நமக்கு மட்டும் இல்லை, இட் கேன் பி ஷேர்டு. இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து 2 பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிடாக எடுத்துக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம் மேடம், எவ்ரிபடி ஷுட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங். இன்னொன்று வந்து whenever you are in trouble ப்ளீஸ் கம்யூனிகேட் டு அதர்ஸ். டு நாட் ஹேவ் ஈகோ செட் இன் மைண்ட் சேயிங் தட் நம்ம சொன்னால் ஏதாவது நினச்சிருவாங்களா. இன்றைக்கி நிறைய பேருடைய ப்ராப்ளம் வந்து they are not letting it down. நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனே வந்து கோயிங் அவுட் ஆஃப் பிஸ்னஸோ இல்லை வந்து ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுக்கிறது காரணமோ வந்து ஐ திங்க் தேவ் நாட் கம்யூனிகேட்டட் டு த ரைட் பர்சன் நினைக்கிறேன். தட் வே நீங்கள் வந்து அது சொன்னது ஒரு பெரிய பாயிண்ட்டாக இருக்கும் இன்றைக்கி எல்லாருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் அப்போ பண்ணிட்டு இருந்தீங்க மேடம் ஆக்சுவலாக? கம்ப்ளீட்டாக ஃபார் ஈஸ்ட் ஃபுல்லாக, தட் இஸ் லைக் சிங்கப்பூர், தாய்லாந்து, மலேசியா, சைனாலேயும் ஆஃபீஸ் வச்சுருந்தோம். 18 கண்ட்ரீஸில் வச்சுருந்தோம். அண்ட் கல்ஃபில் வந்து ஆல்மோஸ்ட் ஆல் த கண்ட்ரீஸ், துபாய், ஷார்ஜா, பஹ்ரைன், எல்லா இடத்துலையும் வச்சுருந்தோம் எக்ஸப்ட் சவுதி. ஐ திங்க் வி ஹேட் எவ்ரி திங். யூஎஸில் ஆஃபீஸஸ் இருந்தது, லண்டனில் ஆஃபீஸஸ் இருந்தது. ஸோ யூரோப், யூஎஸ், ஃபார் ஈஸ்ட், மிடில் ஈஸ்ட், இந்த 4 ஏரியாஸும் வி வர் கவரிங். ஒரு பை அண்ட் லார்ஜ் வந்து ஒரு இந்த மேன் பவர் மூவ்மெண்ட் காரிடோர் அப்படின்னு ஒன்று இருக்குது. லைக் யூ ரியலி சி ஒரு ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னா லண்டன், ஹாங்காங், அப்புறம் சிங்கப்பூர். ஸோ இந்த மாதிரி யூ வில் நோ வேர் பீப்புள் வில் மூவ். அங்கே வந்து நியூயார்க், மும்பை. ஸோ இந்த காரிடார்ஸை வந்து எப்படி மூவ்மெண்ட் அப்படின்றத நாங்கள் பார்த்து அவங்கள அங்கங்கே மேன் பவர் சப்ளை பண்ணுறது, அங்கே ஆஃபீஸ் செட் பண்ணுறது. அப்போ ஐடி பூனமோ அப்போ யூஎஸ் டு இந்தியா இந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் எல்லா பிஸ்னஸ்லேயுமே ஐ திங்க் வி ஹேட் அ சர்டன் பர்ஸ்பெக்டிவ் தட் வே. ஓகே, சும்மா இங்கே ஆஃபீஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இல்லாமல், ஸோ அங்கே என்ன இருக்குது, அங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி, என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் அங்கே த்ரைவ் ஆகுது, அதை பார்த்து வி பில்ட் தோஸ் காரிடார்ஸ் தட் வே. டோட்டலில் எவ்வளோ நம்பர்ஸ் பண்ணியிருப்பீங்க மேடம்? அது வந்து டெஃபினட்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது ஹோல் இதில் வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 18 இயர்ஸ்லேயே வி குட் டூ 4.5 lakhs ஆஃப் அண்ட் இனிஷியல் இயர்ஸ்லேருந்து எடுத்து தட் வே. ஸோ நாங்கள் வந்து கடைசியில் வர வர வி ஸ்டார்டட் ஈவன் ஹேவிங் டார்கெட்ஸ் லைக் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி. அண்ட் வி டு ஆல்சோ பிராண்டும் ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் யூ கீப் க்ரோயிங் லைக் ஒரு பே அட்டென்ஷன் பிராண்டை எப்படி வந்து மேலுக்கு கொண்டு வரணும். அண்ட் அட் ஒன் டைம் வி யூஸ் டு ஹாவ் அ 7%, வி யூஸ் டு கால் இட் டோமா அப்படின்வாங்க, டாப் ஆஃப் த மைண்ட் ரீகால் ஸ்கோர். ஸோ 1 in 7 people will go through MAFA for recruitment. அது கேண்டிடேட்டாக இருக்கலாம், கிளைண்ட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் கம்பெனிஸ் வளர வளர
ஐ திங்க் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸையும் பார்க்க வேண்டியது இருக்கும். தட் வே அது பிடியாக இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், பிராண்ட் எப்படி பொசிஷன் பண்ணணும், டீம் எப்படி கொண்டு வரணும், ஹெச்ஆர், இண்டக்ஷன், ஒவ்வொரு ப்ராசஸும் ரொம்ப முக்கியம். அதில் வந்து நம்மளோட டச் எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா வளர வளர வி மே நாட் பி ஏபிள் டு டைரக்ட்லி பி Deadly. இன் டச் வித் அ பர்சன். பட் ஸ்ட்ரக்சர் சிஸ்டம்ஸ் ஒழுங்காக போட்டால் தான் அந்த வேல்யூ சிஸ்டம் வந்து கீழே போகும், கீழ் லெவலுக்கு. ஸோ அவங்களோட வாய்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தான் கிரவுண்ட் லெவலில் Ground நின்று level. நமக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் இருந்ததுன்னா வீல் பி ஏபிள் டு ஃபிகர் தட் அவுட். கரெக்டாக இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதாவது இவ்வளோ பேர் என்னென்னா காலேஜ் அப்படின்னா ஒரு அலும்னை அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி மஃபாய் வழியாக போனவங்க நிறைய பேர் வந்து அவங்களும் உங்களுக்கு வந்து ஒரு பிகாஸ் லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படிங்கும்போது எப்போவுமே நமக்கு ஒரு லாயலாக இருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு எந்த இயரில் வந்து நீங்கள் வந்து ஐ திங்க் யூ கிவன் இட் இல்லை மேடம்? ரொம்ப ரொம்ப ட்ரூ. அது வந்து வெங்கடேஷ், ஏன்னா நான் எப்பவுமே சொல்வேன், வி ஹேவ் சோ மெனி மாஃபா அம்பாசிடர்ஸ் அதான் அம்பாசிடர்ஸ். எங்க மாஃபா அலும்னை ரொம்ப ஸ்ட்ராங். தட் வே இன்னைக்கும் வந்து பல பேர் வந்து தே கம் பேக், தே வில் டாக் டு அஸ், எப்பயாவது வந்து மீட் பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த காலேஜ் அலும்னை மாதிரியே வந்து அதான். மாஃபா அலும்னை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அண்ட் நான் வந்து சின்ஸ் ஐ ஹேண்டில் ஹெச்ஆர், ஐ ஆல்வேஸ் சே, முந்தைய அந்த காலத்துலேயும் நான் சொல்வேன், people I think need to be happy. They have to work with a purpose. ஆஃபீஸ்க்கு வராங்க அப்படின்னா they should be happy to come to work, and அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கூட ஐ ஆல்வேஸ் சே, இப்போ சிலர் வந்து 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு வேற சிஸ்டம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கூட ஐ ஆல்வேஸ் சே யூ ஷுட் லெட் தெம் கோ கிரேஸ்ஃபுல்லி. ஓகே, எந்த எக்ஸிட்டும் ஹேஸ் டு பி கிரேஸ்ஃபுல். இட்ஸ் ஓகே, டஸ் நாட் மேட்டர். ஓகே, நம்ம சிஸ்டமில் வந்து ட்ரெயின் ஆனாங்க, ப்ராபப்ளி இட் வாஸ் டைம் ஃபார் தெம் டு மூவ் டு another system. Let them go, I mean, flower there, it's okay. அது let them grow. ஓகே, ஸோ ஐ திங்க் பல நேரங்களில் நம்ம எப்படி வந்து ஒரு, நான் எம்ப்ளாயின்னு கூட சொல்ல மாட்டேன், நான் மெம்பர்னு தான் எப்போவுமே சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் ஐ ஆல்வேஸ் ஃபீல் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஒரு டிரான்சியன்ட் டெம்பரரி ரிலேஷன்ஷிப் மாதிரி. வேறஸ் மெம்பர்னா வந்து இட்ஸ் லைக் அ ஃபேமிலி, லைக் மெம்பர்ஷிப் இன் அ ஃபேமிலி மாதிரி தான் மெம்பர். ஸோ இஃப் யூ பீன் இன் மாஃபா யூ வில் ஆல்வேஸ் ரிமைன் அ மெம்பர் ஆஃப் மாஃபா. ஸோ நீங்கள் எங்கே போனாலும், உலகத்துலேயே நீங்கள் எங்கே போனாலும் யூ வில் ரிமைன் அ மெம்பர் ஆஃப் மாஃபா. ஐ திங்க் தட் வேல்யூ சிஸ்டம் ஹஸ் ரியலி ஹெல்ப்ட் அஸ் that way to really value that in that sense. நான் முதல்ல சொன்னேன், எங்களுக்கு வந்து எங்களோட ஈக்விட்டி முதல்ல மெஜாரிட்டி வச்சுருந்தாலும் ஆஃப்டர் தட் வி க்ரூ பை டேக்கிங் ஈக்விட்டி ஃப்ரம் அதர்ஸ். ஓகே. ஸோ தென் ஒரு 2004 வி ஹேட் அ வெஞ்சர் கேபிட்டல் இன் 2000. வி வர் த ஃபர்ஸ்ட் டு டேக் வெஞ்சர் கேபிட்டல். ஓகே, ஸோ வெஞ்சர் கேபிட்டல்னு போகும்போது விட் ஹெல்ப்ட் அஸ் க்ரோ தட் வே. தட் வாஸ் த டைம் நாங்கள் வந்து பல நாடுகளில் வந்து வி செட் அப் ஆஃபீஸஸ் எல்லாம். அண்ட் அப்புறம் எக்ஸிட்னு வந்தது, அவங்களுக்கு எக்ஸிட் கொடுக்கணும். ஸோ 2004 வி வெண்ட் இன் டு அ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் விடியோர்னு ஒரு நெதர்லாண்ட்ஸ் கம்பெனியோட. தட் வாஸ் ரியலி குட் இன் தட் சென்ஸ். ஏன்னா விடியோர் ஹேட் அ டிஃப்ரெண்ட் மாடல், ஒரு கான்ஃபிடரேஷன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஒரு லைட் டச் மாடல். அவங்க வந்து தே அலவுட் லோக்கல் கம்பெனிஸ் அவங்க ஓன் பிராண்ட்லேயே டு ஃப்ளரிஷ், அந்த மாதிரி. பட் தே வில் ஜஸ்ட் கண்ட்ரோல் ஃப்ரம் நெதர்லாண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்தது. அண்ட் தட் வாஸ் இட் வாஸ் ஒர்க்கிங் வெரி வெல் ஃபார் அஸ். எங்களுக்கு ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தது. நிறைய கம்பெனி, நிறைய கண்ட்ரீஸில் ஓப்பன் பண்ணோம் ஆஃபீஸஸ் எல்லாம். தென் 2008 என்ன நடந்ததுன்னா, ரான்ஸ்டாட் டுக் ஓவர் விடியோர் globally. ஓகே. இதில் வந்து எங்களுக்கு பங்கே கிடையாது. we had no role in it, but globally it happened that Randstad took over Vidyard, and that was not a smooth takeover honestly. Randstad வந்து நம்பர் 4 இருந்தது வேர்ல்டில், இவங்க நம்பர் 3 இருந்தாங்க. பட் they took over, ஒரு ஃபோர்ஸ்ட் டேக் ஓவர் மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்ச்சர் மாற ஆரம்பிச்சிச்சு. Randstad was very different. அவங்க சிங்கிள் பிராண்ட், சிங்கிள் கல்ச்சர் கைண்ட் ஆஃப் அ மாடல் that way. ஸோ அந்த நேரத்தில் தான் கேப்பர் சார், பாண்டியராஜன் ஆல்சோ அந்த இன்ட்ரெஸ்ட் இன் பாலிடிக்ஸ். நாங்கள் வந்து முதல்ல கம்பெனி ஆரம்பித்ததுலேருந்தே ஃபவுண்டேஷனும் ஆரம்பித்தோம். ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து முதல்ல சிவகாசி அந்த பெல்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இங்கே நார்த் சென்னையில். ஸோ அதனால் சோஷியல் வேர்ல்டுலேயும் நிறைய வந்து பீன் தேர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ அந்த வேர்ல்டில் வந்து இன்னும் ரொம்ப பண்ணணும், ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா பாலிட்டிக்ஸ் ஒரு நல்ல ஒரு டூல் அப்படின்றதுனால தான் வந்து பாண்டியராஜன் வெண்ட் இன் டு பாலிட்டிக்ஸ். ஸோ அந்த ட்ரான்சிஷன் ஹேப்பன் அட் தட் டைம். ஸோ ரான்ஸ்டாடுக்கு அப்புறம் நாங்கள் ஃபுல்லாக 2010 we gave it to Randstad, and 2011 நான் வெளியில் வந்து
இப்போ அஃப்கோர்ஸ் இட்ஸ் a very different டிஃப்ரெண்ட்டு. business that way. பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேம் தான் மேடம். ஆக்சுவலி இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட்டா பிஹேவ் பண்ணோம். அது மாரி சார் மாரி நல்ல ஒரு எஜுகேட்டட் பர்சன் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது வந்து உண்மையாலுமே அப்போ வரவேற்கத்தக்கது. ஏன்னா ஒரு பேட்டியில கூட அவர் சொல்லியிருந்தாரு, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பாலிடிக்ஸ் மேல ஒரு ஈடுபாடு உண்டு. ஏதாவது சொசைட்டிக்கு உண்மையா பண்ணணும்னா பவர் இருந்தா தான் பண்ண முடியுங்கிறதுக்காக வந்தேன் அப்படின்ட்டு. அந்த பாலிடிக்ஸ்ல அவரு போனப்போ, உங்களுக்கு உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? ஆர் யூ பீன் உங்களுக்கு அதில இன்ட்ரெஸ்ட் இருந்ததா? இல்ல யூ ஹேவ் பீன் என்கரேஜிங் ஹிம்மா எப்படி மேடம்? ஆக்சுவலா எனக்கு வந்து ஐ எம் நாட் அகென்ஸ்ட் பாலிடிக்ஸ் அட் ஆல். நான் சொன்னேன்ல, லைக் ஒரு சொசைட்டிக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒண்ணு வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா, ஐ திங்க் பாலிடிக்ஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. நான் வந்து ஃபவுண்டேஷன் நடத்திட்டு இருக்கப்ப, ஒரு 10 ஒரு லேடீஸ்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஒரு வில்லேஜ்ல. அவங்கள போய் நான் பார்க்க போனேன். அப்போ வந்து அவங்ககிட்ட வந்து அவங்களுடைய பிள்ளைங்களோட எஜுகேஷனை பத்தி பேசிட்டு இருந்தேன். இந்த மாரி அவங்க கேர்ள்ஸ் எல்லாம் பெண்கள்லாம் படிக்க வைக்கணும் நீங்க. ஹையர் எஜுகேஷனுக்கு அனுப்பணும் அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருந்தேன். அப்போ ஒரு அம்மா வந்து என்னை கூட்டிட்டு போய் பக்கத்துல, "அம்மா அதெல்லாம் சரி, எங்க 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 இடத்த பாருங்க, ரோட பாருங்க எப்படி இருக்கு. எங்க வீட்ல காவா கிடையாது. எல்லாரும் இதுக்கு மேலேயே தான் இருக்கிறோம்." அப்படின்னு சொன்னாங்க. நான் வீட்டுக்கு வந்தோனே அப்போ பாண்டியராஜன் சார் அப்படி பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், "என்னதான் நம்ம வந்து எவ்வளோதான் பணம் இருந்தாலும் சரி, என்ஜிஓ இது நடத்தினாலும் சரி, பேசிக் அம்யூனிட்டீஸ் நம்மளால அம்யூனிட்டீஸ். கொடுக்க முடியாது." அது ஒரு ரோடு போடணும்னா ரோடு போட முடியாது. அது வந்து பொலிட்டிக்கல் வில் இருந்தா தான் பண்ண முடியும். ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து தேவை வந்து பேசிக் அம்யூனிட்டீஸ் அது. ஸோ அது வந்து நம்ம வந்து என்ஷூர் பண்ணணும் நம்ம மக்களுக்கு அப்படின்னா, ஐ திங்க் பாலிடிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் அ டூல் அப்படின்னு சொல்லி, அதனால சாரும் வந்து அப்படிதான். ஸோ அதனால அவங்க முதல்ல வந்து நான் போய் அவங்க பாலிடிக்ஸ்ல ஜாயின் பண்ணும்போது, ஆனா நிஜமாவே எங்க ஃபேமிலிலயோ, அவர் ஃபேமிலிலயோ யாருமே யாரும் பாலிடிக்ஸ் கிடையாது. அதனால ஒரு காட் ஃபாதரோ, காட் மதரோ யாருமே கிடையாது எங்களுக்கு. இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க அப்பா, அம்மாகிட்ட போய் நாங்க போய் சொல்லும்போது, எங்க அப்பா, அம்மா 2 பேருமே, "நல்லா தானே இருக்கிறீங்க?" நல்ல அப்படின்னு கேட்டாங்க. என்னவே இந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதுவும் கம்பெனி அப்ப மாஃபா வாஸ் டூயிங் வெரி வெல். வெல் தட் வே. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனால நாங்க வந்து இட் வாஸ் அ கன்சிடர்ட் டிசிஷன் தான். ஓகே. யோசிச்சு தான் வந்து இது வந்து டிசிஷன் எடுத்தோம். நோயிங் வெரி வெல் லைக் சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா கார்ப்பரேட் வேர்ல்டு வேர்ல்டுக்கும், ஆமா, ஆமா, பொலிட்டிக்கல் ஆமா. வேர்ல்டுக்கும் ட்ரூ. கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் பேரடைம்ஸ் தான் கம்ப்ளீட்டாவே. ஸோ இங்க என்னென்னலாம் வேல்யூடோ அங்க வேல்யூட் வேல்யூ கிடையாது. கிடையாது. அந்த மாதிரி. ஸோ அதனால பல விஷயங்கள் பட் போக போக தெரிஞ்சுச்சு என்னென்ன மாரி சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு. ஓவராலா மீனிங்ஃபுல் தான். தட் இஸ் லைக் ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு நம்ம பல விஷயங்கள் பேசுறதுக்கும், நம்ம கிராஸ் ரூட் அங்க போய் கிரவுண்ட் லெவல்ல பார்க்கும்போது அது ரொம்ப வித்தியாசம். வித்தியாசம். அது. ஸோ அந்த மாதிரி லைக் கிரவுண்ட் லெவல் அண்ட் ஐ ஆல்வேஸ் சே லைக் ஒரு 20 மேக்ஸிமம் 15% பீப்பிள் தான் இந்த மாதிரி இருக்கிறவங்க. 80% ஆஃப் அவர் பீப்பிள் ஸ்டில் இன் அவர் கண்ட்ரி வந்து அந்த லெவல்ல தான் இருக்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் அது உண்மையா அவங்க என்ன நடக்குது அங்க அப்படின்றது அந்த புரிதலுக்கே ஐ திங்க் எவ்ரிபடி அவரு ஹேஸ் டு ரியலி என்டர் அண்ட் சி அரசியல்ல இருந்தா தான் அது தெரியும் அது. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் பீன் அ குட் லேர்னிங் டெஃபினட்டா. ஃபவுண்டேஷன் மூலியமா நெறைய ஹெல்ப் பண்றீங்க மேடம். ஆக்சுவலா அதாவது நார்த் மெட்ராஸ்ல எனக்கு தெரியும். ஒரு தடவ நான் ஒரு டிஸ்கஷன்ல கூட அதில இருந்தேன். நார்த் சென்னை என்னோட ஃபோக்கஸ் ஏரியா. அங்க வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் லெவல்ல இருந்து போய் நெறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு. அங்க போய் நீங்க இம்பாக்ட் பண்ணக்கூடியது உண்மையாலுமே உங்களுக்கு ரீச் ஆகுதா? அத கரெக்ட்டா எடுத்துக்கிறாங்களா? உங்களுக்கு அந்த ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கா மேடம் ஆக்சுவலா? இது வந்து நார்த் சென்னையில நிஜமாவே நெறைய ஒர்க் பண்ணியிருக்கிறோம் வெங்கடேஷ் நாங்க. கிட்டத்தட்ட 48 கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸ்ல. முதல்ல ம். வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் மாரி ஆரம்பிச்சோம். 8த் ஸ்டாண்டர்ட்ல படிக்கிற பசங்க, அவங்க வந்து நல்ல மார்க் வாங்குற பசங்கள எடுத்து, அவங்கள வந்து ஸ்காலர்ஷிப்பு, மென்டர்ஷிப்பு, அவங்களுக்கு இந்த ஸ்கில் பில்டிங் ப்ரோகிராம்ஸ் இதெல்லாம் குடுக்க ஆரம்பிச்சோம். அங்கேயே ஒரு ஸ்கூல் எடுத்து சாட்டர்டே, சண்டேஸ் அவங்களுக்கு இந்த மாரி ப்ரோகிராம்ஸ் நடத்துறது, ஸ்காலர்ஷிப் ப்ரோகிராம்ஸ் அப்படின்றதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். அது மாரி நெறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருந்தோம். ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோகிராம்ஸ் வந்து இன்னைக்கு வந்து எங்க ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்ல ஒர்க் ஓகே. பண்ணிட்டுருக்கிறாங்க. திஷா ஸ்காலர்ஸ் அப்படின்னு திஷா. சொல்லி திஷா தான் எங்களோட அந்த ஃப்ளாக்ஷிப் பிராண்ட் பேரு. ஸோ வி ஹேவ் திஷா ஸ்காலர்ஸ் இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ்ல. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொரு ப்ரோகிராம் என்ன பண்ணோம் அப்படின்னா, தட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அந்த ப்ரோகிராம் ஜெம்ஸ் ஆஃப் திஷா அப்படின்ற ப்ரோகிராம். அது என்னன்னா, ஒரு நாள் வந்து நாங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறபோது, ஒரு பிரின்சிபல் என்ன கூப்பிட்டு இந்த மாரி பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பேசும்போது சொன்னாங்க, "இந்த மாரி நெறைய பேர் வந்து படிக்கிற பசங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க மேடம். ஆனா வந்து படிக்காத பசங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. எங்க கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல. அவங்களுக்கு வந்து யாருமே சப்போர்ட்டும் பண்ண மாட்றாங்க. நெறைய பிரச்சனைகள் வருது. நீங்க ஏதாவது யோசிங்களேன் ஒரு ப்ரோகிராம்." அப்படின்னு சொன்னாங்க. உடனே அப்புறம் டீம்ல பேசி நாங்க, சரி நம்ம வந்து அது உண்மைதான். ஏன்னா நாங்க ஒரு சின்ன சர்வே பண்ணோம் நார்த் சென்னையில அப்ப.
சர்வை பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு, இந்த 8த் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏஜ், அடாலசென்ட் ஏஜ். தட் வே 13, 14 14. அந்த மாதிரி ஏஜ். அது அந்த பசங்களுக்கு சரியான ஒரு மென்டரோ யாரோ இல்ல அப்டின்னா, அது முக்கால்வாசி இந்த படிக்காத பசங்களுக்கு செம்மையா உதவலும். ஓகே. வீட்லயும் உதவலும், ஆமா. டீச்சரும் உதைப்பாங்க. அது மாரி எல்லா நெகட்டிவ்ஸ் தான். முட்டாள், உதவாக்கற இந்த மாரி வார்த்தைகள் தான் அவங்க கேட்டு கேட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயி நெறைய பிள்ளைங்க என்ன ஆயிருது, சீக்கிரமே வந்து குடிக்க ஆரம்பிக்கிறது, ஸ்மோக்கிங், அப்புறம் இல்லன்னா தெரு முனையில உட்காந்து கேரம் விளையாடுறது, கார்ட்ஸ் விளையாடுறது. ஸோ இந்த மாரி நெறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. சிலர் வீட்ட விட்டு ஓடி போயிடுறாங்க. பெட்ரோல் பம்ப்ல நின்னு பெட்ரோல் ஊத்துவாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள் நெறையா நடக்குது அப்படின்றதுனால வி டிசைடட் சரி ஃபர்ஸ்ட்டு பேட்ச்சு ஒரு 60 ஸ்டூடண்ட்ஸ் எடுத்தோம். 15, 15 4 ஸ்கூல்ல 8த் ஸ்டாண்டர்ட் கடைசி 15 ஓகே, கேட்டோம். ஓகே. ஓ! அவங்க டீச்சர்ட்டயே போய் உங்களுக்கு கடைசி 15 குடுங்க எங்ககிட்ட அப்படின்னு சொல்லி, ஒரு மென்டர்ஷிப் ப்ரோகிராம் மாதிரி ஆரம்பிச்சோம். 8த் ஸ்கூல் முடிஞ்சு அவங்க வந்து ஸ்டே பேக் பண்ணி 1 ஹவர், 1 1/2 ஹவர்ஸ் நாங்க மென்டர்ஸா எக்ஸ்ட்ரா இருப்போம். இன்ட்ரெஸ்ட் எடுத்து. எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு என்ன அப்படின்றது சொல்லிக் குடுக்குறது. அதுலயும் எங்களுக்கு நெறைய லேர்னிங்ஸ். முதல்ல வந்து அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு டீச்சர் போட்டு அவங்களுக்கு சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சோம். ஆனாலும் பசங்க வந்து உட்கார்ந்து ம். கேட்க மாட்டாங்க. அந்த ஏஜ்ல அதுவும் இந்த படிக்காத பசங்க நெறைய டேலண்ட் இருக்கும். பட் அது பண்ண அந்த நேரத்துல. அதுக்கப்புறம் ஒரு ஐடியா வந்துச்சு எங்களுக்கு. அதே ஸ்கூல்ல படிச்சு காலேஜ் படிக்கிற பசங்கள வந்து ஒரு அண்ணா, ஆனா, ஒரு அக்கா அப்டின்னா அவங்க கொஞ்சம் ரிலேட் ரிலேட் பண்ணி பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அவங்க அண்ணா, இவங்க இந்த அண்ணா வராங்க அப்டின்றதுனால. ஸோ அப்படி வந்து அவங்கள வந்து சோஷியல் எஜுகேட்டர்ஸ் அப்படின்னு கூப்பிட்டு வச்சு, அவங்களுக்கும் ஸ்டைஃபன் மாரி குடுத்து, ஓகே. ₹1500 குடுப்போம் அப்பவே. அவங்களுக்கு பெர் மந்த். ஸோ அவங்களுக்கும் அது ஒரு குட் பாக்கெட் மனி. ஏன்னா அவங்களும் அதே பேக்ரவுண்ட்லேருந்து உள்ளவங்க தான். ஸோ அவங்க வந்து டீச் பண்ண ஆரம்பிச்சாங்க. கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். தட் வே. ஸோ அவங்ககிட்ட பேசுறது, அவங்க இது பண்றது. அப்புறம் 9த்துக்கு வந்தோனே, 10த்துக்கு வந்தோனே கொஞ்சம் கொஞ்சமா கோச்சிங் குடுக்குறது. ஏன்னா எல்லாம் இன்னைக்கு நானே போய் பார்ப்பேன். மேத்ஸ்ல எவ்வளோ வாங்கி 5 மார்க் மேடம் அப்படின்னுவாங்க. எல்லாம் சந்தோஷமா வேற. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கோச்சிங் குடுத்து, எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு வெங்கடேஷ். ஃபர்ஸ்ட்டு பேட்ச் 60 பிள்ளைங்க. அவங்க போர்ட் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வந்துட்டு என் பிள்ளைங்க ரிசல்ட் எழுதி வந்தா கூட எனக்கு அவ்வளோ டென்ஷன் கிடையாது அன்னைக்கு. அந்த ஒரே டென்ஷன் எத்தன பேர் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு 60ல 52 பாஸ் ஆயிடுச்சு. சூப்பர். அது பெரிய ரிசல்ட் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் அந்த ஆமா. அவங்கள காலேஜ்ல போட்டு, அப்புறம் சிலர வொகேஷனல் எஜுகேஷனுக்கு அனுப்பி, இன்னைக்கு நெறைய ஆல்மோஸ்ட் 8000 ஸ்டூடண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஜெம்ஸ் ஆஃப் திஷா ப்ரோகிராம்ல பாஸ் பண்ணி, அப்புறம் தே ஹேவ் ஆல்சோ டன் வெல் இன் லைஃப். அந்த மாதிரி. சொல்லும்போதே இமேஜின் பண்ண முடியுது. ஏன்னா ரோட்டரி கிளப்புக்கு அக்கேஷனலா நம்ம வந்து இயர்லி ஒன்ஸ் ஏதோ ஒரு ஈவென்ட் நார்த் மெட்ராஸ் ஃபோக்கஸ்டா போவோம். பசங்க அடங்கவே மாட்டாங்க ஆக்சுவலா. ஆமா. இன்ஃபாக்ட் இன்ஸ்பெக்டர் வந்து சீஃப் கெஸ்ட்டா இருப்பாரு. ஹெட் மாஸ்டர் இருப்பாரு. அப்போ கூட அவன் பேசுறது பேசிட்டு இருப்பான். தே டோன்ட் ஹேவ் ஆமா. அ ஃபியர் அட் ஆல். ம். அவனுக்கு அந்த ஒரு கரேஜ் அந்த பார்த்தீங்கன்னா, அந்த ஏஜ் அக்ரஷன் இருக்கும். அதனால இன்னொன்னும் பண்ணோம். ஸ்போர்ட்ஸ்லயும் அதனால ஆ, அக்ரஷன் இருக்கிறதுனால வி தாட் அதனால தான் பாக்ஸிங் எடுத்து நாங்க ஆ. ஓகே. அத வந்து ஒரு ஸ்போர்ட்டா எடுத்து அவங்களுக்கு கோச்சிங் குடுக்க ஆரம்பிச்சோம். அங்கேயே ஸ்கூல்ஸ் எடுத்து, அங்க சென்டர்ஸ் எடுத்து பாக்ஸிங். அதனால எங்க பிள்ளைங்க வந்து நேஷனல்ஸ் வரைக்கும் பாக்ஸிங் போக பாக்ஸிங் போடுற ஆரம்பிச்சாங்க. ஏன்னா, அது ஒரு இன்ஹெரண்ட் அவங்களுக்கு எப்படியாவது அது வெளிக்காட்டணும். காட்டணும். ஸோ தட் வே. ஸோ பாக்ஸிங் இஸ் அ வெரி குட் ஸ்போர்ட். கோட். ஆக்சுவலி ஃபார் சில்ட்ரன் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்களுக்கு டு ரியலி எக்ஸெல். இன்னைக்கு ஸோ அஃப்கோர்ஸ் சர்பட்டா படம் வந்ததுக்கப்புறம் வேற இன்னும் டைமென்ஷன்ல ஜாஸ்தி வந்துருச்சுன்னு ஆயிடுச்சு. நினைக்கிறேன். நார்த் மெட்ராஸ்க்கு உங்களுக்கு பெரிய ரெகக்னிஷன் அந்த படம் ஆமாமா. ஆக்சுவலா இன்ஃபாக்ட் பார்த்தீங்கன்னா. அதனால தான் அந்த நார்த் நார்த் மெட்ராஸ்ல மெட்ராஸ் நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இருக்கு. வுமன் எம்பவர்மென்ட் ஸ்பேஸ்லயும் நிறைய நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆஸ் அ வுமன் நீங்க வந்து கான்ட்ரிபியூட்டிங் டூ த சொசைட்டி இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப், எம்ப்ளாய்மென்ட் தாண்டி விமன் நிறைய பேர் ஹேண்ட் ஹோல்டு பண்ணி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஸ்பேஸ்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க மேடம். அது ஆமா. சொர்ணமால் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டுன்னு ஒண்ணு வச்சிருக்கோம். பாண்டியராஜன் சாரோட பாட்டி பேர். பாட்டி தான் அவங்கள வளர்த்தாங்க. அவங்க பேர்ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 60, 70,000 விமென் ட்ரெயின் பண்ணியிருப்போம். ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு சஸ்டெய்னபிள் லைவ்லிஹுட் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அது ஒரு இட்லி கடையா இருக்கலாம். அந்த மாரி கடைகள் வச்சு குடுக்குறது. அவங்களுக்கு அதுக்குரிய பாத்திரங்கள் வாங்கி குடுக்குறது. இந்த மாரி பல விஷயங்கள் பண்ணியிருக்கோம். பட் ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அது ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்டரி திங் எனக்கு. நிஜமாவே பல ம் சின்ன சின்ன கிராமங்களுக்கு போய் பண்ணியிருக்கோம். இந்த மாரி ட்ரெய்னிங்கு. பல விஷயங்கள் கத்துக் குடுத்துருக்கோம். ஸோ எனக்கும் இன்னைக்கும் மறக்க முடியாத பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதில 1, 2 இப்ப அப்படியே வந்துட்டு இருக்குது. அதில ஒண்ணு எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு ஒரு இடத்துல வந்து இந்த ஆரி எம்ப்ராய்டரி ஒர்க் சொல்லிக் குடுத்துட்டுருந்தோம். ஒரு குரூப் ஆஃப் விமென்க்கு. அதில வந்து ஒரு ஒரு விடோ அவங்க. 58 வயசு. அவங்க ஆரி எம்ப்ராய்டரி ஒர்க் முடிச்சுட்டு, நான் வந்து அது முடிச்சோனே அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் குடுக்குறதுக்காக போயிருந்தேன் அன்னைக்கு. போய் குடுத்து அந்த வாங்குனோனே அந்த அம்மா ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டாங்க.
ஸோ என்னம்மா அப்படின்னேன். இல்லைம்மா நான் இந்த மாதிரி எனக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, அதனால் இது படிக்க வந்தேன். நான் பிள்ளைங்க வந்து எப்போவுமே சர்டிஃபிகேட் வாங்குவாங்க, எல்லாரும் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் வந்து வாழ்க்கையில் ஒரு சர்டிஃபிகேட் வந்துடாதா அப்படின்ட்டு நான் யோசிப்பேன். இந்த மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே எனக்கு வந்து நிஜமாவே அழ வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், பல நேரங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம். நான் ஒரு சென்சிட்டிவாக ஒரு ஒரு சர்டிஃபிகேட் அவங்களுக்கு அவ்வளவு ஜாய். அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. அது அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் லேடீஸ் நாங்க ட்ரெயின் பண்ணோம். இப்ப இந்த கொரோனா டைம்ல கூட ட்ரெயின் பண்ணி ஒரு அம்மா அன்னைக்கு நான் பார்த்தேன். நான் நான் நல்லா லாஸ்ட் மந்த் நெறைய சம்பாதிச்சிட்டேன்ம்மா அப்டின்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா. ஆனா கொரோனா டைம்ல எப்படிம்மா அவங்க இந்த மாரி ப்ளவுஸ் பண்ணி வித்துட்டுருந்தாங்க. ஆரி எம்ப்ராய்டரி. இல்லம்மா நான் Facebook ஸ்டேட்டஸ்ல போட்டே வித்துட்டேன்ம்மா அப்டின்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. டிஜிட்டல் கன்வர்ஷன் ஆமா. எல்லாரும் வந்து ஸோ ஓகே. அதனால கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா, அதுவும் அதுவும் பெண்கள் வந்து இயல்பாவே ஐ திங்க் தே கேன் ஹேண்டில் மெனி திங்ஸ். மல்டி டாஸ்கிங் வந்து இயல்பா வர விஷயம் அவங்களுக்கு. பட் ஆனா கொஞ்சம் அந்த மென்டரிங் சப்போர்ட் அப்படி இருந்தா ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க பின்னால. அவங்களுக்கு ஒரு பேசிக்கா தைரியத்துக்கு சொசைட்டி அக்செப்டன்ஸ் இருக்குங்கிறத இருந்தானாலே ஒரு ஜெயிச்சிருவாங்க. பெரிய விஷயம். நாங்க வந்து எந்த ப்ரோகிராமுமே அதுவும் இந்த டவுன் சவுத்லாம் போனீங்கன்னா, இன்னைக்கு கூட அதுவும் விதவைகள்னா வந்து உங்களுக்கே தெரியும். அம் லேம்ப் எல்லாம் லைட் பண்ணக்கூடாது, ஆமா. ஏத்தக்கூடாது அப்படின்னு. ஸோ எங்க ப்ரோகிராம் எந்த ப்ரோகிராம் இருந்தாலும் நான் வந்து விதைகள் வச்சு தான் வந்து அந்த லேம்பை லைட் பண்ணுவேன். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அது வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதில வந்து இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேற எதுலயுமே கிடையாது. இந்த மாரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நெறைய ஃபோரம்ஸ் கூட நீங்க வந்து ஃபோரம்ஸ்ல இருக்கீங்க. ஃபிக்கி மாரி இடத்துலயும் வந்து பண்ணிட்டுருக்கீங்க. ஹவ் டு யூ மேனேஜ் யுவர் டைம்? அதாவது இந்த பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து டைம் கன்ஸ்யூமிங் மேடம் ஆக்சுவலா. இப்போ வந்து ஒரு உங்களோட ஆண்டர்பிரினர்ஷிப்பா இருக்கலாம், சொசைட்டியோட கனெக்ட் பண்றது, ஃபோரம்ஸ்க்கு டைம் குடுக்குறது எல்லாமே வந்து டஃப் டாஸ்க் தான் ஆக்சுவலா. ஹவ் டு யூ மேனேஜ் டைம் ஆக்சுவலா? மேனேஜ் டைம்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே பெண்களுக்கு சொல்ல வேண்டியது ஒண்ணு. ஐ திங்க் லைக் ஒரு நல்ல சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் உருவாக்கணும். அது வந்து வாட்டெவர் எவ்வளோதான் இருந்தாலும், இன்னும் நம்ம சொசைட்டில பெண்கள்ன்னு வரும்போது மனைவி, மருமகள் ஆ. எல்லாம் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் அதுக்குரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். இல்லன்னு இல்ல. ஸோ அதனால வந்து ஒரு சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் எப்பவுமே அது ஹஸ்பண்டா இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும், இன்லாஸா இருக்கட்டும், அத தாண்டி டிரைவரா இருக்கட்டும், மெய்டா இருக்கட்டும். ஒரு ரொம்ப முக்கியமான ஒண்ணு வந்து பெண்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் ஸ்ட்ரக்சர். அது அது உருவாக்குனா தான் வந்து நம்மளால வந்து நிஜமாவே வந்து சர்வைவ் பண்ண முடியும். கார்ப்பரேட்ஸ்ல கூட நான் எப்பவுமே சொல்லுவேன். 2 வார்த்தை இருக்கு. ஈக்விட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஈக்குவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. யூசுவலா வந்து எல்லாருமே என்ன சொல்லுவோம். ஈக்குவலா இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். பெண்கள், ஆண்கள் அப்படின்னு. என்ன பொறுத்தவரைக்கும் ஈக்குவலா இருக்கிறதுன்றது அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அது ஈக்குவல்ன்ற வார்த்தை. தட் வே ஈக்குவல் மீன்ஸ் சேம். தட் வே ஒரே இதா இருக்கிறது. ஓகே. பட் பெண்களுக்கு வந்து என்ன பொறுத்தவரைக்கும் கார்ப்பரேட்ஸ்ல கூட ஈக்விட்டினா ஃபேர்னஸ். ஓகே. ஒரு ஒரு ஃபென்ஸ் இருக்கு. ஒரு ஃபென்ஸ்ல வந்து அந்த பக்கம் ஏதோ ஒரு கேம் நடந்துட்டு இருக்கு. 3 பசங்க நிக்கிறாங்க. 3 பசங்கள்ல ஒருத்தன் வந்து டாலா இருக்கான், ஒருத்தன் மீடியம் ஹைட்ல இருக்கான், ஒருத்தன் சின்னவனா இருக்கான். 3 பேருக்கும் நம்ம ஒரே ஸ்டூல குடுத்தோம்னு வைங்களேன், டாலா இருக்கிறவன் மட்டும் தான் பார்க்க முடியும். அந்த சின்ன பையனால பார்க்க பார்க்க முடியும். முடியாது. அது அவனுடைய தப்பு கிடையாது. பட் நம்ம குடுக்குறது வந்து ஒரே ஸ்டூல ஈக்குவலா குடுக்குறோம். அதே மாரி பல நேரங்கள்ல கார்ப்பரேட்ஸ்ல கூட ஈக்குவல் குடுக்குறாங்க ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஓகே. இன் மை வியூ இட் ஹாஸ் டு பி ஈக்விட்டபிள். ஓகே. ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு என்ன பிரச்சனை? இப்ப பெண்கள் வந்து ஒரு வேலைக்கு போம்போது ப்ரொஃபஷனலா கூட ஓகே தே ஹேவ் டு கெட் மேரிட். அப்புறம் சைல்டு பர்த். சரி. அதுக்கு ஒரு கேப் இருக்கும். தட் வே 6 மந்த்ஸோ, 8 மந்த்ஸோ. அதுக்கப்புறம் நம்மளுடைய கொலீக்ஸ் வந்து நமக்கு முன்னாடி போயிருப்பாங்க. ஸோ அது ஒரு டிப்ரஷன் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கார்ப்பரேட்ஸ் ஆல்சோ வந்து அத சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா பிகாஸ் ஐ திங்க் ஒரு 50% 50 பாப்புலேஷன் இருக்கும்போது, நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சா நம்ம ஜிடிபி எங்கேயோ எங்கேயோ போயிரும். போய் பெண்களோட ஜிடிபியும் அதோட சேர்ந்து இருந்ததுன்னா. ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கணும். அது கார்ப்பரேட்ஸா இருக்கட்டும், வீட்லயும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தென் யூ கேன் மேனேஜ் மெனி திங்ஸ். மேனேஜ் திங்ஸ். பிரையாரிடைஸ் பண்ணி மேனேஜ் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு இது வந்துரக்கூடாது. வந்துரு அதான் ஓகே. அதான். அத வந்து கேஷுவலா எடுத்து, நம்ம வந்து உண்மையா கான்ட்ரிபியூட் பண்றோம். சில விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியாது. பண்ண முடியாது. எல்லாமே சூப்பர் மாமா இருக்க முடியாது. சூப்பர் மதர் இன் லா இருக்க முடியாது. எல்லாமே வந்து சூப்பரா இருக்க முடியாது. சில விஷயங்கள் வந்து விட்டு குடுத்து தான் நம்ம வந்து இருக்கணும். அந்த ஒரு கண்ணோட்டம் இருந்தது, மென்டல் மேக்கப் இருந்ததுன்னா வந்து யூ டைம் கேன் பிகம்ஸ் வெரி மேனேஜ். ஈஸி. அதான் யூ கேன் யூ மேனேஜ் கேன் சூப்பர் மேனேஜ் மேடம் டைம். ஆக்சுவலா. பர்ட்டிகுலரா நீங்க நெறைய ஃபோரம்ஸ்ல இருந்தாலும் நேட்டிவ் ரேட்ஸ் இஸ் வெரி க்ளோஸ் டூ யூ ஆக்சுவலி. பிகாஸ் வந்து அது வந்து
டவுன் சவுத்தில் இருக்கவங்க, அதாவது டயர் 2, டயர் 3 சிட்டீஸில் இருக்கவங்கள என்கரேஜ் பண்ணணுங்கிறதுல பண்ணோம். நிறைய பேருக்கும் ஃபண்டிங்கும் பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலி பிகாஸ் இட்ஸ் யுவர் ஐடியா. அந்த இது வந்து அது இப்போது எந்த லெவலில் இருக்குது மேடம்? நேட்டிவ் லீட்ஸ் வந்து எவ்வளோ பேர் அதில் உருவாகியிருக்காங்க? பிகாஸ் ஏன்னா அது நிறைய பேர் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வராங்க அப்படிங்கும்போது அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் கண்டிப்பா. சொல்லணும். நேட்டிவ் லீட் வந்து அஸ் யூ ரைட்லி செட் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஆல்சோ. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் நம்ம நாட்டுக்கு இன்னைக்கு தேவை வந்து மாஸ் ஆண்டர்பிரினர்ஸ் தட் வே. ஓகே, அந்த தொழில் முனைப்புன்றது இருக்கு, பட் அதுக்கு சப்போர்ட் வேணும். அந்த இக்கோசிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணணும் அது. ஸோ அது வந்து இப்போ நிறைய வந்து யங்ஸ்டர்ஸ் நான் பார்க்குறேன், ஒரு தொழில் தொடங்கணுன்ற ஆர்வம் இருக்குது அவங்களுக்கு. பட் சிலர் வந்து தொழிலும் தொடங்கிடுறாங்க, பட் அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்றது இன்னைக்கு நிறைய இன்க்யூபேஷன் சென்டர்ஸ் இருக்குது, காலேஜஸில் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் அடுத்த லெவலுக்கு எப்படி போகணும்னு அவங்களுக்கு தெரியல. ஓகே, ஸோ நேட்டிவ் லீடோடைய மெயின் ஃபோக்கஸே வந்து மாஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஓகே, அதுவும் டயர் 2 டயர் 3 டவுன்ஸில். ஓகே, இன்னைக்கு சென்னையிலையோ பெங்களூர்லேயோ இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோரம்ஸ் இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் அப் இந்தியா, அது நிறைய மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. பட் அதே டயர் 2 டயர் 3ல வந்து அவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இல்லை அவங்களுக்கு. ஸோ நேட்டிவ் லீடர் மெயின் ஃபோக்கஸே வந்து டயர் 2 டயர் 3 டவுன்ஸில் உள்ள ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கும் ஒரு நல்ல ஈகோசிஸ்டம் கிரியேட் பண்ணணும். அவங்களுக்கு என்ன தேவை, என்ன கேப் இருக்குது, அது ஃபண்டிங் கேப்பாக இருக்கலாம், வேறு மென்டரிங் கேப்பாக இருக்கலாம், அந்த கேப்பை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அது வந்து அந்த சப்போர்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 14 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபண்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபண்டிங் ஆல்சோ ஃப்ரம் மைக்ரோ இன்வெஸ்டர்ஸ். அங்கே உள்ள இன்வெஸ்டர்ஸே 1 லட்சமோ 2 லட்சமோ 5 லட்சமோ அவங்களும் கொடுத்து அவங்களும் வந்து ஒரு இன்வெஸ்டர். ஆமாம், ஸோ வந்து அப்போ தான் அந்த இக்கோசிஸ்டம் உருவாகும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் ஆல்சோ அங்கேருந்து வரணும், இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸும் நல்ல நல்ல கம்பெனிஸும் அங்கேருந்தே வரணும். ஸோ எங்களுடைய ட்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனவே வந்து 1000 பூக்கள் மலரட்டும். ஓகே, மினிமம் ஒரு 1000 என்டர்பிரினர்ஸ் தொழில் முனைவோரை வந்து நம்ம வந்து ஊக்கப்படுத்தி அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் தமிழ்நாட்டிலேருந்து பல நல்ல பிராண்ட்ஸ் உருவாகணும். ஸோ இதுதான் நேட்டிவ் லீடோட நோக்கம். பிகாஸ் அந்த 1000 பூக்கள் மலரட்டும்னு சொல்லும்போதே ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஏன்னா நிறைய பேருடைய தாட்டில் வந்து அந்த டயர் 2 டயர் 3 வந்து எப்போவுமே இக்னோர் பண்ணப்பட்டு, இப்போ பொலிட்டிக்கல் செட்டப்லேயே பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் கம்ஸ் டு சென்னை, நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர், அதை தாண்டி எங்கேயும் போகாதுங்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி என்ஜிஓஸ் தான் வந்து உண்மையாலுமே சப்போர்ட் சிஸ்டமாக இருந்து நிறைய புது 14 ப்ராஜெக்ட்னா 14 என்டர்பிரனர் உருவாக்கியிருக்கோம். ப்ளஸ் எவ்வளோ லட்சம் பேருக்கு அது வந்து ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் இவ்வளோ விஷயங்களை வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய பிஸ்னஸ் பிரின்சிபல்ஸாக நீங்கள் வந்து எதை கடைப்பிடிக்கிறீங்க மேடம்? அதாவது என்னுடைய சக்ஸஸ் ஃபார்முலாவுக்கு இதுதான். ஏன்னா இட் இஸ் கஸ்டமைஸ் தான். ஏன்னா உங்களோடது மற்றவங்களுக்கு அப்ளை ஆகுமான்னு தெரியும், பட் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆர் சேம். இப்போ நீங்கள் பண்ணுறதை நான் ஃபாலோ பண்ணால் தப்பு நடக்காது அட்லீஸ்ட் ஆக்சுவலாக. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பிரின்சிபல்ஸை நீங்கள் என்ன சொல்லுவீங்க மேடம் ஆக்சுவலாக? பர்சனலாக அதுவும் நீங்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன், எனக்கு பர்சனலாக வந்து பல விஷயங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கு. பீப்புள் வில் ஆல்வேஸ் சே, நீங்கள் வந்து இப்போ ஆஃபீஸு வீடு இதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தெரியலையா? ஐ ஹவ் ஆல்வேஸ் லேர்ன் டு சி எங்கள் ஆஃபீஸே வந்து ஆஸ் ஒன் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. ஓகே, ஸோ எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே நான் நுழையும் போதே வந்து எனக்கு வந்து வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் நான் வந்து அதை டிஃப்ரென்ஷியேட்டே பண்ணதில்லை பர்சனலாக. ஓகே, ஸோ எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. ஸோ ஓகே, வீட்டில் எப்படி வந்து யூஸ்வலாக போகணும் வந்து யூஸ்வலாக வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஆல்வேஸ் ஃபீல் லைக் மென்டலி ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ அங்கே உள்ள மக்கள் எல்லாமே வந்து இஸ் லைக் அ ஃபேமிலி டு மீ. இன்ஃபேக்ட் ஐ ஆல்வேஸ் சே சம்டைம்ஸ் மோர் தேன் ஃபேமிலி, யூ ஸ்பெண்ட் மோர் டைம் அங்கே. ஓகே, ஸோ வேல்யூ சிஸ்டம் வைஸ் ஐ ரியலி ஃபீல் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அது வந்து ரொம்ப முக்கியம், ஸ்பெஷலி ஆல்சோ ஃபார் அ உமன் தட் வே. இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து பீயிங் வெரி ட்ரூத்ஃபுல். ஓகே, ஸோ அதான் சொல்கிறேன் சார், நான் எப்போவுமே சொல்கிறேன், சில விஷயங்கள் என்னால் பண்ண முடியும், சில விஷயங்கள் ஐ எம் நாட் ஸோ குட் அட். ஓகே, ஸோ பட் ஒரு ஆர்கனைசேஷனில் ஐ கேன் ஆல்வேஸ் கெட் சம் ஒன் எல்ஸ். ஓகே, அந்த காம்ப்ளிமெண்டிங் அபிலிட்டி அண்ட் அக்செப்டன்ஸ். ஓகே, ஸோ பலருக்கும் வந்து அந்த அக்செப்டன்ஸ் இருக்காது. நான் வந்து எப்பவுமே ஒத்துக்குவேன், எனக்கு சிலது பண்ண முடியும், சில விஷயங்கள் என்னால் பண்ண முடியாது, எனக்கு அந்த காம்பிடென்சி கிடையாது அப்படின்னு. ஸோ தேட் ஐ ரியலி ஃபீல் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் ஃபார் எனிபடி, எனி ப்ரொஃபஷனல் அஸ் சச் தட் வே. ஸோ அந்த ஒரு இது இருந்ததுனாலே ஐ ஃபீல் திங்ஸ் பிகம் அ லிட்டில் ஈஸி. அண்ட் வாட் எவர் யூ டூ ஒரு மீனிங்கோட அர்த்தத்தோட அதை பண்ணோம்னா ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். யூ என்ஜாய் வாட் எவர் எனிதிங் வாட் எவர் யூ டூ. ஸோ ஃபார் மீ இன் அ டே ஒரு 10 விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னா எவ்ரிடே எண்ட் ஆஃப் த டே ஒரு 5 நிமிஷம் நான் எப்பவுமே ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன், இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, புதுசாக ஏதாவது நான் கற்றுருக்கேன்னா. ஓகே, லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. ஓகே, தட் கிவ்ஸ் மீ ஜாய் மோர் தென் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் எனக்கு. ஸோ
ஸோ அதனால் இன்றைக்கி புதுசாக ஏதாவது ஒரு வார்த்தையாக இருக்கலாம், ஒருத்தர் புதுசாக மீட் பண்ணியிருப்பேன், ஏதாவது புது ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும், புதுசாக ஒரு விஷயமா இருக்கும், அது ஒரு குக்கிங்காக கூட இருக்கலாம், ஒரு புது டிஷ்ஷாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி தட் வே. ஸோ புதுசாக ஒன்று லேர்னிங் இருந்ததுன்னா தென் ஐ ஃபீல் சம்திங் ஐவ் டன் இன் தட் டே அண்ட் சம்திங் எனக்கு நானே வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பிஸ்னஸ் தொடங்கணும்னு ஆரம்பிக்கிறவங்க நிறைய பேர் வராங்க மேடம். இன்றைக்கி வந்து அந்த சிஸ்டம் டெவலப் ஆயிருக்கு ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். நிறைய என்ஜிஓ சப்போர்ட் பண்ணி வந்திருக்காங்க. நீ இதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத விட இதை பண்ணாதேன்னு சொல்லக்கூடியது. அதாவது டூஸ் வந்து எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். பிகாஸ் வரும்போது ஐடியாவோடு வருவாங்க, ஒரு எந்தோடு வருவாங்க. இது பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது என்ன சொல்லுவீங்க மேடம் ஆக்சுவலாக? டோன்ட்ஸ் ரொம்ப முக்கியம். டூஸை விட ஐ திங்க் தீஸ் டேஸ் லைக் ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து இட்ஸ் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் வே. இன்னைக்கு வந்து ஒன்று நான் பல நேரங்கள் சொல்லுவேன், கூகுளே பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்து எது ரைட் எது ராங்னு தெரியல, மிஸ்லீடு தான் பண்ணுது நிறைய. ஆமாம், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த மெடிசன் ஆமாம் போனீங்கன்னா தலையே வந்து சுற்றிடும் அந்த மாதிரி. ஸோ சில விஷயங்கள் வந்து யூ நீட் டு நோ ஹவு டு சிஃப்ட் த ரைட் இன்ஃபர்மேஷன். அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்கில் டுடே ஃபார் எவ்ரிபடி. ஓகே, ஸோ ஐ திங்க் தேர் ஸோ மச் அவைலபிள். ஸோ அதே மாதிரி ஸோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். அதுலேருந்து ரைட்டாக வந்து கண்டுபிடிக்கிறதுன்றது அது ஒரு ஸ்கில் தட் வே. ஓகே, ஸோ டோன்ட் ஜம்ப் இன்டு சம்திங் இமீடியட்லி. ஓகே, முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கவுன்சிலர், ஒரு மென்டர், ஓகே, டாக்கிங் டு சம்படி, சம் பீப்புள் ஐ திங்க் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ டோன்ட் டேக் டிசிஷன்ஸ் ஒன்லி பை யோர் செல்ஃப். ஓகே, ஸோ அல்டிமேட்டாக நீங்கள் நம்ம டெசிஷன் எடுக்கணும், பட் டேக் இன்புட்ஸ் தட் வே அண்ட் டூ தட் அப்படின்னுவேன். அதுமாரி டோன்ட் திங்க் தட் யூ கேன் டூ எவ்ரி திங். ஓகே, ஒரு ஸ்டேஜில் யூ நீட் டு நோ தட் யூ நீட் டு லெட் கோ and you need to, I think in my view a good leader is somebody who can really get the best out of the people he or she has. இவங்க கூட இருக்கிறவங்ககிட்ட என்ன காம்படன்சி இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணி பண்ணுறவங்க தான் ஐ திங்க் இஸ் அ குட் லீடர் தட் வே. ஸோ உங்களுக்கு வந்து ஐ திங்க் டோன்ட் ரியலி திங்க் தட் நம்மளால் இது நம்ம பண்ணிடுவோம் அது பண்ணிடுவோம், அது ஷார்ட் சைட்டடாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு லாங் சைட்டடாக ஐ திங்க் இஃப் யூ கேன் ரியலி சி வந்து எப்படி நம்ம வந்து லெட் கோ பண்ணி எப்படி கொண்டு வர முடியும் சில விஷயங்களை அப்படின்றது. பட் இன்னொன்று என்னென்னா, என்ன நடக்குது அப்படி நம்மளை சுற்றி என்ன நடக்குது, பிகாஸ் வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங் ஸோ ஃபாஸ்ட். அதான் உண்மை இன்னைக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு திருநெல்வேலியிலையோ மதுரையிலையோ இருந்து கூட இன்றைக்கி வந்து ஆக்சஸ் இருக்குது நமக்கு பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் திங்ஸ் லைக் தட். பட் சுற்றி என்ன நடக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் அன் ஆண்டர்ப்ரனர். ஓகே, ஸோ தொழிலில் என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குது, ஓகே எவ்வளோ பெருசு நம்ம இண்டஸ்ட்ரி, அது நமக்கு தெரிஞ்சாலே வந்து நமக்கு ஸ்கோப் அவ்வளோ இருக்குது அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இருக்கும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்றது. ஓகே, ஸோ ஐ திங்க் லைக் டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப், திங்க் ப்ராட்லி தட் வே. அப்படி இருந்தால் ஐ திங்க் சூப்பர் மேம். அதாவது புதுசாக வர்றவங்களுக்கு நல்லா சொல்லிட்டீங்க. அதாவது நிறைய பேருடைய தாட் ப்ராசஸில் விமன்னால் நிறைய சாதிக்க முடியாது, ஒரு வேளை தான் பண்ண முடியும் அப்படி, அப்படியே மல்டி டாஸ்கிங் பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும். உமன்ஸ் டே ஸ்பெஷலாக இது போகும்போது நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் மேடம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் அவர் டைம் ஆன் பிஹாஃப் ஆஃப் இன்னோவேட்டிவ். ரியலி சின்சியர்லி தேங்க்யூ. தேங்க்யூ வெங்கடேஷ். ஐ விஷ் இன்னோவேட்டிவ் ஆல் தி வெரி பெஸ்ட். பல வருஷங்களாக நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஐ திங்க் யூ ஆர் டூயிங் வெரி வெரி மீனிங்ஃபுல் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஒன்ஸ் அகேன் எல்லா விமெனுக்கும் ஹாப்பி விமென்ஸ் டே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.